அடுத்தது நம்ம சரக்கு சார் என்ன சொல்லலாம்னு கேட்போம். சார் நம்ம கரெக்டா எப்படி பண்ணலாம் சார்? கலக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். சும்மா ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. தேங்க்யூ சார். மிக்சிங்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஓகே சார். என்ன உன் வாய்ஸை கேட்கும்போது எனக்கு அப்படியே ஒரு ஆன் த ராக்ஸ் ஃபீலிங் வருது. ஆனால் பல்லவியில் தான் பிச்சுக்கிச்சு சார். 4 நாளா பல்லு வலி, அதான் பல்லவி பிச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். பல்லுவலியா? நீ வந்து ஜில்லுன்னு நிறைய குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டுக்காத சாதகம் பண்ணும்போது எல்லாம் ஹாட்டாகவே அடி. சார் சங்கீதத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அப்புறம் அந்த சரணத்துல இந்த லோ நோட்ல இருந்து மேல பரபர அந்த இடத்துல ஸ்ருதி சேரவே இல்லை சார். அதை மட்டும் நான் ஒதுக்க மாட்டேன். ஸ்ருதி சேலன்னு சொல்லாதீங்க. ஸ்ருதியை நான் சேர்த்துக்கல. இது வந்து சாதகம் பண்ணும்போது எப்பவுமே ஊருக்கா கொஞ்சம் கூட வச்சுக்கோ. ஸ்ருதி தானா ஏறும். ஓகே சார். ஆனா மொத்தத்துல உன் பாட்டு ஷைக்கல. சார் என்ன சார் ஆரம்பத்தில் வா 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 திஸ் இஸ் த பெஸ்ட் அப்படின்னீங்க, டோட்டலாக கவுந்து விட்டீங்களே சார். கதா நான் இப்பயும் சொல்றேன், நீ இது வரைக்கும் பாடுறதுலே திஸ் இஸ் த பெஸ்ட். சரி கரெக்டா விடுங்க. சரி மங்காத்தா மேடம், இவர் எப்படி பாடினாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ഞാൻ എന്ത് പറയാ, വേട്ടിയെ പറ്റി കേട്ടാ എനിക്ക് എന്നാ தெரியும், സാരിയെ പറ്റി കേട്ടാ சொல்லுவே நல்லா. சரி மேம். சரக்கு சார் சொன்ன மாதிரி அங்கங்க பிச்சு போச்சு. கீழ் நோட்டும் மேல் நோட்டும் ചേർന്നേ ഇല്ല. പിന്നെ ശ്രുതി ശരിയില്ല. മറ്റതെല്ലാം നമ്മ വാന്തി സാർ പറയും. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். சார் வாந்தி சார், நீங்க என்ன சார் ஃபீட்பேக் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா கேட்டா சொல்லுங்க சார். சூப்பர் பா. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா பாடின. தேங்க்யூ சார். நீ பாடுனதை கேட்கறச்ச கண்ணை மூடிட்டே கேட்கறச்ச கன்றாவியா சார். ஆமா, அதனால கடைசி வரைக்கும் காதை மூடிக்கிட்டே கேட்டுட்டு இருந்தானே பாத்துக்கையா. அப்புறம் அது என்ன வாய்ஸா? அது வெறும் வாய்ஸ் தான்ப்பா. உனக்கு வந்து கொஞ்சம் அந்த நம்ம சரக்கு சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் கீழே இருந்து நீ மேலே போற பாத்தியா, அப்பதான் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டா சரியா போயிடும். ட்ரைனிங் எடுத்துக்கலாமா? ட்ரை பண்ணலாம் சார். பண்ணலாமா? ஓகே. நீ வீட்ல வந்து இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ற இல்லையா? ஆமா சார். அப்போ நல்லா ஸ்கேல்லாம் யூஸ் பண்றியா? ஸ்கேல் வச்சு பண்றது இல்ல சார். பின்ன ஏன் அடி விழுது தொலைச்சிட்டேன் சார். அடி விழுது தொலைச்சிட்டியா? ஆமா சார். கவலைப்படாத, இந்த ஸ்கேல் வச்சுக்கோ. இதே ஒரு தடவை பிராக்டிஸ் பண்றப்போ அந்த ஸ்கேலை பத்திரமா வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணு. ஓகே சார். சரியா? இப்போ வந்து நீ பாட ஆரம்பிக்கிற பாத்தியா, அப்போ அதை வந்து கரெக்டா நீ பிட்ச் பண்ணணும். சரியா? அது என்ன ஏல பாடுறியா இல்ல பீல பாடுறியா? சார் வாயில தான் சார் பாடினேன். இந்த நக்கல் பிட்ச் எல்லாம் பேசக்கூடாது. முதல்ல இங்க வந்து இல்ல இங்க சார் நோட்டாலே அடி வாங்க போறேன். உனக்கு இந்த நோட்டு வர்றது இல்ல. சரியா? போன சீசன்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒழுங்காக இல்ல. சரி சார். ஓகே. சோ உனக்கு வந்து இப்போ வர்ற ரேஞ்சிலேயே பாடு கேட்கலாம். அம்மரியா தனியா வேட்டி வரைஞ்சுக்கிட்டு. லோ நோட்ல இருந்து நீ ஹை நோட் போறப்ப ப்ராப்ளம். சரி சார். புரியுதா? இப்போ அந்த நோட்ல இருந்து எப்படி நீ டச் பண்ண போறதுங்கறத நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். லோ நோட் டச் பண்ணு. லோல இருக்க நோட் புலுகமா. ஓகே. இன்னொரு தடவை புலுகமா. ரைட். லோ நோட்ல உனக்கு ப்ராப்ளம் இல்ல. மேல போ. மெலோகமா. இல்ல மெலோகமா. உனக்கு எட்ட போறது இல்ல. உனக்கு ஹை நோட் என்னைக்குமே உனக்கு ரீச் ஆக போறது இல்ல. சார் முதல்ல நீ வளரணும்.